நம்ம சார் இந்த ஆண்டு முழுக்கவே வெளிநாடுகளில் தொடர்ச்சியாக கார் பந்தயங்களில் கலந்து கொள்றாரு. தற்போது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடைபெற்று வரும் கார் பந்தயங்களில் தொடர்ச்சியாக இயக்கியவர்கள் கலந்து கொள்றாரு. அங்க அவரை பார்க்க ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே விசிட் பண்றாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட நடிகர் சிலம்பரசன் அவர்கள், அவரை அடுத்து நடிகை ஸ்ரீலீலா அப்படின்னு அடுத்தடுத்து பல பிரபலங்கள் இயக்கியவர்களை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா இயக்குனர் விஜய் அவர்களும் இயக்குனர் சிவா அவர்களுமே டென்ட் போட்டு தங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே அங்க இருக்க மிக முக்கிய காரணங்களுமே இருக்கா. இயக்குனர் சிவா அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க இயக்கியவர்கள் கலந்து கொள்ற கார் பந்தயங்களுடைய ஸ்பான்சர்களுக்கு மார்க்கெட்டிங் வீடியோக்களை மேக் பண்றாரு. அதே போல இயக்குனர் விஜய் அவர்கள் அதிசருடைய டாக்குமெண்ட்ரிய டைரக்ஷன் பண்றார் அப்படின்னுமே சொல்லப்படுது. சமீபத்துல ரெண்டு பேருமே இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல அவங்களுமே அதையே தான் சொன்னாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இயக்கிய 64 படம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் துவங்கும் அப்படின்னு இந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. சோ அதன்படி இந்த படத்துடைய முதற்கட்ட வேலைகள் ஆரம்பமாக இருக்கு. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல். இந்த படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாராம். முதல் சிங்கிள் ட்ராக் பாடலிலேயே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆதிக் அவர்கள் அந்த பாடலை அதிஸ்வருடைய மனைவியான ஷாலினி அவங்களை வைத்து பாட வச்சிருக்காரா. சோ இதற்கு முன்னாடி குட் பேட் அக்லி திரைப்படத்துல ஆதிக் அவர்களும் ஜிவி பிரகாஷ் அவர்களுமே இணைந்து ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. சோ படத்துக்கு படம் வித்தியாசமாக யோசிக்கிறாரு நம்ம ஆதிக் அவர்கள் அப்படின்னு சொல்லி இவருக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பல வருடம் கழித்து ஷாலினி அவங்க மீண்டுமே அஜிஸ்வருடைய படங்களின் வாயிலாக பாடல்கள் பாடுவது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.